என் பேர் ஸ்டெல்லா பேபி. மார்த்தாண்டம் பக்கம் முளங்குழி போஸ்ட்டு அந்த ஏரியாலேருந்து வந்திருக்கேன். எனக்கு இடையில 58 வயசு வரை ப்ளீடிங் இருந்துச்சு. அது நின்று அடுத்தது ஒரு 1 இயர் தாண்டி ஒரு நாள் கொஞ்சம் ப்ளீட் ஆச்சு. அப்போ நான் திருப்பி இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தேன். வந்த சமயம் யூட்ரஸ் எடுத்துறேன்னு சொன்னாங்க. அப்போ 2 நாள் அட்மிட் ஆயிருந்து அடுத்த நாள் எடுக்கலான்னு சொல்லி இருக்கும்போது இந்த கொரோனா ரொம்ப கொடூரமாக இருந்த சமயம் வேண்டான்னு விட்டாங்க. நான் அதுக்கப்புறம் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லாததுனால நான் வரல. அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு பாத்ரூம் போகும்போது அந்த இடத்துல லேசாக கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருக்க மாதிரி எனக்கு கைக்கு பட்டனால ஒரு டாக்டர்கிட்ட செக்கப் போனேன். அந்த சமயம் அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ யூட்ரஸில் ஃபைப்ராய்டு கட்டி இருக்குது, அதுக்கு கொஞ்சம் மாத்திரை தரேன், சின்னதாக தான் இருக்குது, 3 மில்லி மீட்டர் தான் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நான் கொஞ்ச நாளாக மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் 1 இயர் மாத்திரை எடுத்தும் எனக்கு குறையலை, அது அதிகமாக தான் இருந்து. திருப்பி அங்கே தான் போய் ஸ்கேன் பண்ணினேன். 1.3 மில்லி மீட்டர் இருந்தது 9 மில்லி மீட்டராக வளர்ந்துருக்கு. அதனால் இது முளை மாதிரி இருக்குது, அதனால் இது உடனே எடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. மூகாம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி 1ஆம் தேதி ஆப்ரேஷன் பண்ணி என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ஆப்ரேஷன் ஆச்சு, அதுக்கப்புறம் என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ நல்லா க்யூராக நல்லா இதாக இருக்குது. என்னை ஆப்ரேஷன் பண்ண டாக்டர்ஸுக்கும் ஆப்ரேஷன் தியேட்டரில் இருந்த எல்லா டாக்டர்ஸுக்கும், வார்டில் பார்த்துக்கிட்ட சிஸ்டர்ஸு, இங்கே பார்த்துக்கிட்ட டாக்டர்ஸ் எல்லாருக்கும், சாப்பாடு கொண்டு வந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.